கர்த்தர் இதுவரையிலும் நம்ம நடத்தி இந்த நான் சொல்லுகிற இந்த வருஷத்தின் பாதியை நாம் கடந்துட்டோம். இந்த வருஷத்தின் பாதியை மீண்டுமாய் கடக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கர்த்தாவே தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எத்தனை சிறையிருப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் திருப்பி நம்முடைய வாழ்க்கையில் மகிமையானதை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கு. நான் சொல்லுகிறேன், எப்போ சிறையிருப்பு திரும்பும், எப்போ காரியங்கள் மாறுதலாக முடியும்னா, நான் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பாடலும் உங்களுடைய துதியும் பயங்கரமாக எழும்பும்போது தான் கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறேன்? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கன்னத்தை பிடிச்சி கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜென்ஸு கன்னத்தை தானே முடிக்கிறீங்க? ரைஸ்லா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மை நித்தமும் நடத்துகிறார். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் மகிமையினாய் நடத்துகிறது. நான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு முறை நிற்கும்போது நம்ம இருதயம் நன்றியினால் நிரம்பணும். அவருடைய அந்த மகிமையை ருசி பார்க்கிற வரையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பது நமக்கு நல்லதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுங்கள், இந்த மாதம் ஒரு விசேஷித்த மாதம். 7 என்பது பரிபூரணமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிபூரத்தின் மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த மாதத்தில் அநேக சாட்சிகள், அநேக காரியங்களை கர்த்தர் செய்த. இந்த மாதமும் நான் விசுவாசிக்கிற தேவன் அநேக காரியங்களை மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த காலம் இன்றைக்கு நான் சொன்னது போல் நம்ம ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு காலத்தில் நாம் நிற்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை கவனமாய், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும் பொழுது பயபக்தியோடு அந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சில நேரம் போன வாரம் அப்பா சொன்னார், மெசேஜ் கொடுத்தா இந்த காதில் வாங்கி அப்படி விடக்கூடாதா, என்ன செய்யக்கூடாதா, உங்கள் இருதயத்தில் அது ஆழமாக பதியணும். இப்போ கேளுங்களேன், யாருன்னா ஒருத்தரை எழுப்பி போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு கேட்டால் சொல்லுவீங்களா? இல்லை இல்லையா? கண்டிப்பாக சொல்லுவீங்க. ராவின் சொல்லுங்களேன். எல்லா பெண்களுக்காக மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, ஒழுக்கத்தோடு கூட கீழ்ப்படிங்க. நல்ல ஒரு வார்த்தை. நீங்கள் எல்லாரும் இந்த போன வாரம்லாம் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கும். ராமின் சொல்லுங்களேன், எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிங்க? அப்புறம் வருதே இல்லை பார்த்தியா? இல்லையிலோயா, சத்தமா மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நான் சொல்லுகிறேன், கீழ்ப்படுகிறது அடிக்கடிக்க சொல்லுவார், நம்மை கர்த்தர் மேல் படியில் கண்டு போய் விடுகிற தேவனார். நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் மகிமையானதை செய்வார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் எழுதின புத்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்களா. நான் சின்ன பசங்க யாருமே பேசக்கூடாது, நடுவில் யாருமே பேசக்கூடாது. நான் பேசுகிற சத்தத்தின் நடுவில் சில சலசலப்பு சத்தம் கேட்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ஆண்டோடைய வார்த்தையை எனக்கு பயபக்தியோடு கூட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், முதல்ல நான் சொல்லுங்கிறேன், ஆண்டவருடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? 2வது காரியம் இப்படியா சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்றதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனை நேசிச்சோன்னா எல்லாருக்கும் என்ன நடக்கும்? எல்லாம் நன்மையாக தான் நடக்கும். முதல் பிரமாணம், நம்முடைய வாக்குத்தத்தங்களிலே தேவன் ஒரு பிரமாணத்தோடு கூட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். கீழ்ப்படிக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நடக்கிறது. முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரையும் கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. அழைப்பு, எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்குது. இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோன்னா வசனம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட விட்டால் இந்த கனமான ஊழியத்தை என்ன செய்ய முடியாதா? செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, இன்றைக்கு பாருங்கள் உலகத்திலேருந்து அவர் வேறு பிரித்தெடுத்து நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ராமின் சொல்லுங்களேன். அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறது.
அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவன் அண்டையில் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நம்ம ஊந்துகிற ஒரு மகிமையை கர்த்தர் நம்ம மேல் வைக்கிறார். நிறைய நேரத்தில் இந்த அழைப்பு குறித்து நம்ம அறிவற்றவர்களாய் வாழுகிறோம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், எதற்காக தேவன் நம்முடைய சபையிலே நம்மை அழைத்து இந்த கனமான அபிஷேகத்தையும் இந்த கனமான ஊழியத்தையும் நம்மேல் தேவன் சில தாளந்துகளை நமக்குள்ள வைத்து அதை தேவனுக்காக பயன்படும்படியாய் அதை பெருக்கும்படியாய் நம்மேல் ஒரு அழைப்பை வைத்தார். நிறைய நேரத்தில் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு ஆமீன் சொல்லுங்கள். யாருன்னா சும்மா பிறந்துக்கிறீங்களா? அப்படி யாருன்னா இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம பிறந்ததுக்கு ஒரு நோக்கம், இந்த ரட்சிப்பு ஒரு நோக்கத்தோடு கூட இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற வரங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியில் எத்தனையோ திருச்சபைகள் இருந்தோம். ஆண்டவர் நம்மை இந்த திருச்சபையிலே அங்கத்தினராய் இந்த பகுதியிலே நம்ம வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர் எதை செய்தாலும் அதில் ஒரு நோக்கத்தையும் அதில் ஒரு தீர்மானத்தையும் அதில் ஒரு தரிசனத்தையும் வைத்து நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் எப்படி ஆகிறாங்கன்னா சீர்கெட்டு போகிறாங்க. தரிசனமும் தேவனுடைய திட்டமும் நம்மேல் இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானமா? நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கூட அழைச்சிருக்கிறார். ஒரு திட்டம் நம்ம குறித்து இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா? ஒரு ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை இணைச்சிருக்கிறாரு. சில பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சில காரியங்களை, சில வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார்னா, ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது போல எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுகிறது, உன் தாய் கருவில் உன்னை உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லினா செஞ்சிருக்கிறேன், தெரிந்து கொண்டிருக்கிறேன், அழைச்சிருக்கிறேன், உன்னை தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். ஆண்டவர் பிறக்கும் பொழுதே ஒரு தீர்மானம் வைக்கிறார், இவன் பிறந்து ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அழைப்புக்கும் பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு தரிசனம் இருக்கிறது. நம்மை குறித்து தேவன் ஒரு வரைபடத்தை, அவர் பூமியிலே நம் பிறந்து ஆண்டுடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றணும், ஒரு சபைக்குள்ளாக, ஒரு ஊழியத்திற்குள்ளாக, ஆண்டவர் ஒரு அபிஷேகத்திற்குள்ளாக நம்மை நியமிக்கிறார்னா பரலோக தீர்மானிச்சிருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களா? அல்லேலூயா. என்ன தீர்மானம்? சில பேருங்க சட்டசபையெல்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறனா எல்லாரையும் அழைப்பாங்க. அழைச்சி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா எல்லாரிடத்துல ஒப்புதல் கேட்டு அந்த தீர்மானம் அந்த சபையில் நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்டதில்லை, இது பரலோகத்தில் நியமிக்கப்பட்ட தீர்மானம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நான் சொன்ன பாருங்க, போன வார மெசேஜில் நாங்கள் இந்த திருமணம் வைக்கும்போது யாரெல்லாம் அழைக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சோம்? எல்லாருக்கும் என்ன செஞ்சோம்? அழைப்பு, அந்த இன்விடேஷனுக்கு போய் கொடுக்குறோம். முதல்ல தீர்மானம், பிற்பாடு என்ன செய்கிறோம்? அழைப்பு. நம்ம இவர்களை தான் அழைக்கணும், இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவர்களை நம்ம கனப்படுத்தணும், இவர்களை இப்படி விதமாக அழைக்கணும். ஒவ்வொரு அழைப்புக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. நல்ல நெருங்கிய உறவு முறைகளை நம்ம கனத்தோடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு தெரிந்தவர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்குறோம். அழைப்பை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை வைக்கிறோம். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அதே போல தான் இந்த இடத்துல பவுல் எழுதும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. யாருடைய தீர்மானம்? உங்களை ஆண்டவர் அழைச்சது உங்கள் தீர்மானம் கிடையாது. ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தேவன் இந்த ரட்சிப்பை கொடுக்கல, இந்த அழைப்பை கொடுக்கல, இந்த அபிஷேகத்தை கொடுக்கல, இந்த தாளந்தை கொடுக்கல. ஆண்டவர் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வாழ்நாளில் எப்படியெல்லாம் ஓடணும், எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படணும் என்ற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் பரலோகத்தை எடுத்திருக்கிறார். ராமீன் சொல்லுங்களேன். இந்த தீர்மானம் இந்த பூமியிலே நாம் நிறைவேற்றப்படுவதற்கு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ராமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் கடற்கரை ஓரமாய் போகும் பொழுது, பேதுரு வலையை பின்னிக் கொண்டிருந்த பொழுது, ஆல்ரெடி ஆண்டவர் அவன் மேல ஒரு தீர்மானமானது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் என்னுடைய சீஷராக இருப்பான், தேசத்தை கலக்கிற ஒரு சீஷராய் மாற்ற போகிறோம் ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சார்? பரலோகத்தில் வச்சிருந்தாரு. அவர் அவ்வழியாய் செல்லும் பொழுது பேதுருவை பார்த்து சொன்னாரு, எனக்கு பின்னே வா, உன்னை நான் எப்படி மாற்றுகிறேன்? அல்லேலூயா. எப்படி மாற்றுறேன்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். அழைப்பின் சத்தத்துக்கு இணங்குகிறவர்கள் தேவனுக்காக மகிமையான காரியத்தை செய்வார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஒருவேளை அந்த சத்தத்தை பேதுரு டினை பண்ணியிருப்பான், ஆண்டவரை பின்பற்றாத போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த பேதுருவை குறித்து இந்த உலகமும் வேதத்திலே, பரிசுத்த வேதத்தில் அச்சடிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்க மாட்டான். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான், அழைப்பின் சத்தத்திற்கு நம்ம வசனம் சொல்லுகிறது, பேதுரு பின்னிருந்த வேலையை விட்டுட்டு அவருக்கு பின் சென்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அழைப்பு, ஒருவரும் இந்த அழைப்பை விட்டு போகவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுட்டார்னா, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் வேணும்னா, ஆண்டவருக்காக ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார்னா எங்கேயும் போக முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எங்கேயும் ஓட முடியாது. என்ன செய்ய முடியாது? அவருடைய அழைப்பை விட்டு நீ எங்க ஓடினாலும், அதனால தான் சொல்றாரு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே நீங்க இருக்கிறீங்க. அவரை விட்டு என்ன செய்ய முடியாது. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம் பிறப்பை குறித்து, நம்ம வாழ்க்கையின் திட்டங்களை குறித்து, சில பேர் பாருங்க அடிக்கடிக்க சொல்றேன், அல்லேலூயா அல்லேலூயா, வெந்ததை துண்ணமா சொல்லுங்களேன், வெந்ததை துண்ணமா, விதி வந்தா அதுக்காக வாழ்றோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் வச்சிருக்குன்னா, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இந்த ஊழியத்தில் என்னுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்கணும். இந்த சபையில சேர்க்கப்படுகிற ஆத்துமாவில என்னுடைய பங்களிப்பு ஒன்று இருக்கணும். அப்படி என்பதை பரலோகமானது தீர்மானிச்சு வச்சு நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருந்தார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானம், சில பேர் நினைச்சுக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில என்ன, நம்முடைய வாழ்க்கையை நோக்கன்னா, அல்லேலூயா பெருசாக வீடு கட்டணும், கார் வாங்கணும், அல்லேலூயா நானும் என் பிள்ளையும் உட்காந்து அதில் போகணும், நல்லா வசனம் சொல்லுகிறது, நல்லா சுகமாக வாழணும், பலனாய் வாழணும். அல்லேலூயா. இது ஆண்டோடைய தரிசனம். வசனம் சொல்லுது, சுகமோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு எதுக்கு சமானமாக இருக்கிறானா? வேலை செய்கிறது தான் நம்முடைய தீர்மானமா? ஆண்டோடைய தீர்மானமா? பணம் சம்பாதிக்கிறது தான் ஆண்டோடைய தீர்மானமா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நாம் பாற்றுக்கொள்வதும், நம்முடைய வாழ்க்கையை நம் மெழுகத்தி கொள்வதும் ஆண்டோடைய தீர்மானம் கிடையாது. அவருடைய அழைப்பின் நோக்கம் என்ன? நல்லா கவனிங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இண்டிவிஜுவலா ஒரு தாளந்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நம்ம எதற்காக வாழணும், எதற்காக ஓடணும், எந்த காரியத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு அந்த தரிசனத்தையும் அந்த நோக்கத்தையும் விட்டு ஓடுகிற அநேக கூட்டங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ளணும். ராமின் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, ஆபிரகாம் அந்த அழைப்புக்கு இணங்குனா, கீழ்ப்படிஞ்சா. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ. முதல்ல அந்த அழைப்பின் சத்தத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அழைப்பின் தரிசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீ இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்து அவனை அழைக்கிறார். ஆண்டவர் அந்த அழைப்பின் வசனம் சொல்லுங்க, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மளை அழைச்சவர். சில பேர் நான் ஏற்கனவே சொன்ன, நம்ம கூட சில பேர் அழைப்போம், அழைச்சிட்டு கவனிக்காத விட்டுருவோம். அல்லேலூயா. அழைப்போம், கனப்படுத்தாதையே விட்டுருவோம். அழைப்போம், அவங்களுக்கு கூடிய சில நேரம் அவங்களுக்குரிய கனத்தையும் அவங்களுக்குரிய காரியத்தை நம்ம செய்யாத விட்டுருவோம். நம்ம பிஸியாக ஓடிட்டு இருக்கிறதுனால, ஒரு திருமணமாகவோ இல்லை ஒரு வீட்டுக்கு விருந்துக்கோ இல்லை ஒரு வீட்டுக்கு அவங்க திடீர்னு வராங்க, இல்லை நம்மளே அழைக்கிறோன்னா, நம்ம அழைச்சி நம்ம கூட நம்ம என்ன செய்வோம்? நம்ம உண்மையிலே விட்டு விடுவோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் உன்னை அழைச்சிட்டார்னா உன்னை கனப்படுத்தி தான் வைப்பார். உனக்கு தருகிற எல்லா மகிமையும், உனக்கு தருகிற எல்லா கிருபையும் அவருடைய அழைப்பு கொடுக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை அழைச்சி விட்டு விடுகிற தேவன் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் எல்லாரையும் ஒரு தீர்மானத்தை வைத்து அழைச்சிருக்கிறார். நம்ம இந்த அழைப்பின் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறான்னு விசுவாசி. ஆண்டவர் சொல்ல, உன தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அழைச்சார். உனக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் வரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஒரு வெளிப்பாட்டின் வரத்தை கொடுத்திருப்பார், நல்ல பாடுகிற ஒரு தாளனை கொடுத்திருப்பார், ஆராதிக்கிற ஒரு மகிமையை கொடுத்திருப்பார், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிற கிருபைகளை கொடுத்து வரங்களை வல்லமைகளை நமக்குள்ள வச்சு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு நம்ம ஓடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம என்ன செய்யணும்? ஓடணும். அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்ட நிலையில் நம்ம என்ன செய்யணும்? நின்னாதான் நம்முடைய அழைப்பின் திட்டமும் தீர்மானமும் நிறைவேற்றப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலர் அநேகர் இந்த அழைப்பை விட்டு ஓடிடுறாங்க. அல்லேலூயா. இந்த அழைப்பை மறந்துடுறாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டோடைய அழைப்பை விட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? விலகி போகவே முடியாது. அல்லேலூயா. விலகி போக முடியுமா? முடியாது. ஒரு வசனம் எப்படியா சொல்லுகிறது? கடந்த நாட்களில் வாசித்த வசனம் தான். 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனம். முதல்ல இந்த அழைப்பில் ஆண்டவர் சொல்லாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் அந்த சத்தமாக வாசிங்க அந்த வசனம். தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். முதல்ல இந்த அழைப்பின் நோக்கம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லாரு? ஐக்கியமாகணும். யாரு கூட ஐக்கியமாகணும்? நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் என்ன பண்ண? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்? அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன்? உண்மையுள்ளவர். எதற்கு இந்த அழைப்பு? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஐக்கியமாவதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அழைத்த தேவன் எப்படிப்பட்டவனா? உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை அழைச்சிட்டார்னா உண்மையாக நடத்துவார், உண்மையாக உங்கள் கரத்தை பிடிச்சிப்பார், உங்களுக்கு உண்மையாய் தம்முடைய உங்கள் வாழ்க்கையின் தேவையை அவர் சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை அழைச்சாரு. அழைச்ச தேவன் பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை ஆண்டவர் விடவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரே பிரசங்கத்தில், பேதுருடைய பிரசங்கத்தில் 5000 பேர் தொடப்பட்டான். ஒரே நாளில் 5000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பேதுருடைய நிழல் பட்டெல்லாம் சுகமானவர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சிறைச்சாலையில் இருந்தபொழுது கர்த்தர் பேதுருடைய இன்றைக்கு பாருங்க நிலையை மாற்றி சிறையிலிருந்து கொண்டு வந்து மகிமையாய் பயன்படுத்தின ஒரு காலம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அழைப்பின் சத்தம் உண்மையானது. ஆண்டவர் சாமுவேலை ஆலயத்தில் அழைத்தார். சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைத்த பொழுது அன்றைக்கு பேசின தேவன் சாகிற வரையில சாமுவேலோடு பேசியிருந்தார். வசனம் சொல்லுது, அவன் தான் முதல் பேர்ஷேபா வரையிலும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டானா. அவன் சொல்றவன் தான் ராஜா பூமியில். அந்த அளவுக்கு அந்த சத்தமானது, அந்த அழைப்பானது ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுங்கிறேன், எப்போ ஒரு மனுஷன் அழைப்புக்கு உடன்படுகிறானோ, கீழ்ப்படுகிறானோ, அழைப்புக்கு தன்னை விட்டு கொடுக்குறானோ, அப்போதான் நம்ம என்ன செய்வோம்? அல்லேலூயா. சில பேர் பாருங்க, சபைக்கு வான்னு கூப்பிடுங்களேன், என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. அழைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவன் தான் நம்மளை அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டோடைய அழைப்புக்கு ஒரு நாளும் நம்ம விலகி செல்லவே முடியாது. அப்படி விலகி செல்லணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். எப்படி நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் அருமையான மோசேயை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? வாசிங்க. யாத்ராகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கும்பொழுது வசனம் எப்படியா சொல்லுகிறது? மூணு ஒன்று. மோசே தன் மாமனாகிய எத்ரோவின் மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்திலே ஓட்டி, வசனம் சொல்லுது, அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டனா செஞ்சானா வந்தான். அல்லேலூயா. இது இன்றைக்கு இந்த ஆடுகளை மேய்த்திருந்த அவனை
தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு யார் கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எங்கன்னா மேய்ச்சிருக்கலாம்ல, வேற ஏதாவது ஒரு பர்வதத்தில் கொண்டு போயிருக்கலாம்ல. வசனம் சொல்லுகிற தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், தேவ பர்வதத்தில் வந்தாதான் தேவன் பேசுவார். அழைப்பின் சத்தத்தை சில பேர் வீட்லேயே உக்காந்துன்னு சுகமாகணும்னு நினைப்பாங்க, பலன் வரணும்னு நினைப்பாங்க, அல்லேலூயா ஆசீர்வாதம் வந்துன்னு நினைப்பாங்க. ஒன்றும் வராது. எங்கே வந்தால் ஆசீர்வாதம் வரும்? எங்கே வந்தால் தேவன் பேசுவார்? தேவ பர்வதத்துக்கு வரணும், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் தான் இந்த அழைப்பு உங்களை நோக்கி வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடி நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போக. ஒரு அற்புதமான அழைப்பு. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட விதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது அற்புதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நான் பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் என்னை அழைச்சாரு, என்னை தூக்குனாரு. நான் வியாதியில் வறுமையில் இருந்தேன், கர்த்தர் என்ன. அப்படி அழைப்பு என்பது தேவன் நம்மளை அதிசயமாக தான் அழைக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தனித்துவத்தோடு கூட கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மோசேவை அழைக்கும் பொழுது ஆண்டவர் இவ்விதமாய் அழைக்கிறார். அப்பொழுது அவன் உற்று பார்த்த பொழுது அந்த முச்செடி அக்கினியில எரியுது, ஆனால் என்ன செய்யாது இருக்கு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. ஒரு பச்சை மரம் என்ன செய்ய முடியாது? எரிக்க முடியாது. அதை ஆண்டவருடைய அக்கினியில் எரியுது. அவன் உத்து பார்க்குறான், அது எரிஞ்சிட்டே இருக்கு, ஆனால் என்ன செய்யாது இருக்கு? பச்சையாகவே தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் எரியுது, அது என்ன செய்யுது? கருகி போகல, வெந்து போகலை, அது ஒன்றுமே இல்லை. அது அவன் கண்ணுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. வாசிப்போம் தொடர்ந்து. அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்று நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. தூரத்தில் பார்க்குறேன், ஏதோ ஒன்று எரிது போ அப்படின்னு போல. அல்லேலூயா. சில பேர் அப்படி தான், என்ன தான் சாட்சி, என்ன தான் ஏதோ ஒன்றா கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் மோசே அதை செய்யலை. அவர் கிட்ட வந்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கிட்ட வந்தீங்கன்னா அழைப்பின் சத்தம். அல்லேலூயா. எங்கே வரணுமா? அற்புதமாக இருக்கு இந்த காட்சியை பார்க்கும்படியாய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சானா? கிட்ட வந்தானா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த அழைப்பு என்பது நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் நம்மளை கிட்ட கொண்டு வரும். அல்லேலூயா. சத்தமாயிடுச்சு. அன்றியும் ஏன்னா ஆண்டவர் தீர்மானம் வச்சுட்டாரு, இந்த மோசையானவன் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து கானானுக்குள்ளே கொண்டு போகணும். ஒரு தீர்மானமோ ஒரு தரிசனமோ ஆண்டவர் மோசை மேலே வச்சுட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மோசை யாரு? யார் இந்த மோசை? அல்லேலூயா. முன்னால் என்ன செஞ்சுட்டு வந்தார்? ஆடு மேய்ச்சார். அதுக்கு முன்னால பார்வன் வீட்டில் பிறந்தார். அதுக்கு முன்னால் என்ன செஞ்சுட்டு இந்த தேசத்துக்கு வந்தார்? கொலை பண்ணிட்டு வந்தார். இவர் யாரு? அல்லேலூயா. யாரு? தேவனால் முன்னால கொலை பண்ணிட்டு அந்த கொலையை ஒருத்தனை கொண்டு புதைச்சிட்டு அந்த தேசத்துலேருந்து வந்து ஒரு ஆசாரியனா இருக்கிற எத்ரோவின் மகளை கட்டி கொண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கே கொண்டு போச்சு பாருங்க. கொலை செஞ்சுட்டு ஓடினாலும் ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் போய் மாட்டிக்கினார். அல்லேலூயா. அங்கே ஒரு ஊழியக்காரனுடைய மகளையும் கட்டிக்கினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கட்டிக்கின அவர் ஊழியத்தையும் ஆசாரி ஊழியத்தையும் செய்யல. வசனம் சொல்லுது, அவன் என்ன செஞ்சானா? ஆடுகளை மேய்த்திருந்தானா. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இந்த அழைப்பு உன்னை மாற்றும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இவன் நினைக்கிறான், நான் திரும்ப எகிப்துக்கு போனேன்னா என்னை என்ன செஞ்சிருவான்? கொன்று போட்டுருவான். ஏன்னா நான் ஒரு கொலைகாரனா அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டோடைய அழைப்பு உன் மேலே வந்துச்சுன்னா நீ எந்த நிலை இருந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? மாற்றிடுவார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ கிட்ட வந்தனா ஆண்டவர் உன்னை பார்ப்பார். சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம என்ன செய்யறதில்ல? கிட்டையே வர்றதில்ல. அல்லேலூயா. ஜபத்துக்கிட்ட வர்றதில்ல, உபவாசம் கிட்ட வர்றதில்ல, பைபிள் வேதத்துக்கிட்ட. எத்தனை பேர் பைபிளை பேக்கில் கொண்டு போகிறீங்க? போன வாரம் மெசேஜில் சொன்னேன், வீட்டு கூட்டத்தில்
அல்லேலூயா. பைபிள் என்ன செய்யறதில்ல, இந்த வாரம் எடுத்தா அடுத்த வாரம் தான் இந்த பைபிளே எடுக்கிறோம். இதை கிட்ட கண்ணு கிட்ட என்ன செய்யறதில்ல. அல்லேலூயா. நான் சொன்ன பாருங்க, இந்த பைபிள் சில பேருக்கு எப்போ ஞாபகம் வருதுன்னா, பேய் பயம் வந்துடுச்சுன்னா தான் ஞாபகம் வரும். அப்போ தலைக்காணி பக்கத்தில் கிட்ட எடுத்துன்னு வந்து கட்டி பிடிச்சி தூங்குவாங்க. அல்லேலூயா. சில பேர் பைபிளில் கேலண்டர்லேயே நம்ம இந்த கேலண்டரை கொடுக்குறோம், அந்த கேலண்டர் தான் அவங்க பைபிள் நினச்சினுங்கிறான். அதில் போய் ஒரு வசனத்தை வாசித்துட்டு போயிட்டே இருக்கிறான். வசனம் அவன் கிட்ட, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டாராம். அப்போ நல்லா கவனிங்க, நீ ஆண்டவர் அண்டையில் வருகிறத, அழைப்பண்டையில் வருகிறத, தேவனுடைய சமூகத்தில் கிட்ட நெருங்கி வருகிறத கர்த்தர் பார்ப்பார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ தூரமா இருந்தனா, சபைக்கு தூரமா இருந்தனா, உபவாசத்துக்கு தூரமா இருந்த, வேதத்துக்கு தூரமா இருக்கிற, வாக்குத்தத்தத்துக்கு தூரமா இருக்கிற, உன் வேலையை மாத்திரம் பார்த்துட்டு உனக்குண்டான காரியத்தை நீ செய்து கொண்டிருந்தனா, நீ கர்த்தருடைய கண்களிலே மறைக்கப்பட்டிருப்ப. உனக்கு கர்த்தர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. நீ கிட்ட வரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார், பார்ப்பார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அன்னால் ஆலயத்திற்குள்ளே வந்து விண்ணப்பம் பண்ண பொழுதுதான் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அவ வெளியே இல்லை, புலம்பிக் கொண்டு இல்லை, அழுது கொண்டு ஓடி போகல. இன்றைக்கு மருத்துவர் அண்டையில போல யார்கிட்ட வந்தா, யார்கிட்ட வந்தா, நம்ம ஆண்டவர் அண்டையில வரும்போது தான் இந்த அழைப்புக்கு இணங்கவர்களாய் மாறுவோம். வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். தேவன் முச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சத்தமா சொல்லுங்களேன், மோசே மோசே என்று. இது ஒரு அழைப்பு. ராமின்னு சொல்லுங்களேன், தீர்மானத்தின் அழைப்பு. ஆண்டவர் கூப்பிடும்போது கூட பாருங்க, ஒரு முறை கூப்பிடல, அவருக்கு தெரியும் பழகுது. ஒரு முறை என்ன செஞ்சா, கூப்பிட்டா ஆண்டவர். நம்ம கூட பாருங்க, சில பேரை நம்ம கூப்பிடுவோம். அல்லேலூயா. ஒரு முறை கூப்பிட்டா சில பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க. 2 3 4 முறை கூப்பிட்டா என்ன செய்வாங்க, ஆண்டவர் இந்த இடத்துல அப்படி தான் கூப்பிட்றாரு. மோசே மோசே என்று ஆண்டவர் என்ன சார், முச்செடி நடுவில் இருந்து. முச்செடியை ஒருத்தரை விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. முச்செடி என்பது அநேகரை காயப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. முச்செடி என்பது இன்றைக்கு பாருங்கள், அந்த காலத்தில் அப்போவே முச்செடி இருக்கா. நம்ம வெள்ளைக்காரங்களாம் நம்ம இந்தியா விட்டு போகும்பொழுது நம்ம தேசம் பாழாக கிடக்கணும்னு நிறைய முச்செடி விதைகளை விதைச்சிட்டு போயிட்டான். நீங்கள் இப்போ முச்செடியெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிது. முற்காலத்தில் பாருங்கள், நிறைய பேர் நிறைய காலியாக இருக்கிற இடம்லாம் என்னவாக இருக்கும், முற்புதராக இருக்கும். அல்லேலூயா. முள் என்பது சாபத்திற்கு சமானம். முள் என்பது மற்றவர்களை காயப்படுத்துகிற ஒரு பொருளாய், அது ஒருத்தரை விரும்பத்தக்க. ஆனால் ஆண்டவர் எதுலேருந்து பேசுகிறாரு, அல்லேலூயா, எதெல்லாம் இன்றைக்கு ஒன்றுக்கு உதவாத இருக்குதோ அதுக்குள்ளேருந்து ஆண்டவர் எழும்புவார். ராமின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதிலிருந்து பேசுகிறார். மோசே மோசே என்று கூப்பிடுறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசையோட திட்டத்தை, அந்த அழைப்பை சொல்கிறாரு. ஆனால் மோசே என்ன சொல்கிறான், நான் போக மாட்டேன். மோசே என்ன சொல்கிறான், வாசிங்களை தொடர்ந்து. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை நீ கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் என்ன செஞ்சாரு, பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. பின்னும் அவன் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உன் பிதாக்களின் தேவனாகிய என்றார். பயந்ததினால் தன் முகத்தை என்ன செஞ்சானா, மூடிக்கொண்டான். வசனம் சொல்ல. இப்போ இங்கே ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஓடுது. ஆண்டவர் அவனை பார்த்து தரிசனத்தோடு கூட சொல்கிறாரு. உடனே மோசே சொல்கிறாரு, நான் போக மாட்டேன். அல்லேலூயா. ஏன் போக மாட்டேன்னு சொல்றாரு? அவன் என்ன சொல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. உன்னை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீ எப்பேற்பட்ட இன்றைக்கு கோணல் மாணலான ஆடா இருந்தாலும் அவருக்கு நீ வேணும் தான். ராமேன் சொல்லுங்களேன். இந்த பூமியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எத்தனையோ அறிவு படித்தவர்கள், ஆற்றல் படித்தவர்கள், பணம் படைத்தவர்கள், விஞ்ஞானிகள் இருந்தோம். ஒன்றுக்கும் உதவாத நம்மளுக்கு தான் இந்த அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் திக்குவாயும். எனக்கு நிறைய பேர் அழைப்பை என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனாலும் ஆண்டவர் மோசேயை விடல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள. அல்லேலூயா. உனக்கு ஒரு என்ன செய்ய, ஒரு சப்ஜெக்டை வைக்கிறேன். உனக்கு உன் ஆர்வம், உன் அண்ணன் உனக்கு என்னவா இருப்பான்,
வாயா இருப்பான்னு சொன்னார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, ஆரோனை கர்த்தர் கொடுக்கிறார். அழைத்த தேவன் நம்ம என்னதான் அவரிடத்துல சாக்குபுக்கு சொன்னாலும் அவர் நம்மளை விடுறது கிடையாது. விட்டுருவாரா? நான் சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உன்னை ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா பரலோகத்தில் மோசேயை குறித்து ஒரு தீர்மானம் வைக்கப்பட்டது. அந்த தீர்மானத்தின் பிரகாரம் தான் மோசே வாழணும். வசனம் சொல்லுகிறது, திக்குநாயும் மந்தனாவும் உள்ளவனை கர்த்தர் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மகிமையான ஊழியனாய் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், அழைப்பு உன்னை மற்றவர்களுக்கு உண்டாக மேன்மையாய் வைக்கும். அல்லேலூயா. எப்போ நம்ம வேணான்னு சொன்னாலும் இந்த அழைப்பு உன்னை விடாது. அல்லேலூயா. நான் எப்படி சொல்கிறேன்னா, ஆண்டவர் யோனாவை அழைக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அழைச்சு சொல்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசியான அபிஷேகம் பண்ணி அபிஷேகத்தின் மகிமை அவனுக்குள்ளே வச்சிருந்தாரு. அழைத்த அவனை ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே போ? நினிவேக்கு போ. அந்த தேசத்தை நான் இன்னும் ஒரு சில நாட்களில் கவிழ்த்து போட போகிறேன். அந்த தேசத்தின் ஜனங்களின் பாவம் என் சமூகத்திற்கு எனக்கு எட்டி இருக்கிறபடினா அந்த தேசத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு யார் அழைக்கிறாரு? யோனாவை அழைக்கிறார். யோனாவு மேலே ஒரு அழைப்பின் நோக்கமோ ஒரு திட்டமோ ஒரு தீர்மானத்தை வச்சு அழைக்கிற. நீ போய் அந்த தேசத்துக்கு ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுன்னு சொல்கிறாரு. போனாரா யோனா? நம்மளை போல தான் பழகுது. அல்லேலூயா. நம்ம தான் ஆண்டவர் இந்த திசையில் போனால் அந்த திசையில் போவோமே. எதை செய்யாதுன்றோ அதை தான் நம்ம என்ன செய்வோம். அது இப்போ இல்லை, அப்பத்துலேருந்தே இருக்கு போல. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் அழைச்ச அந்த அழைப்புக்கு அவர் என்ன வசனம் சொல்லுகிறது? நோ. இன்றைக்கு யோனா எடுங்களேன், அந்த புத்தகத்தை எடுங்களேன். 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். வாசிக்கலாம் 1வது வசனம். சரி, சீக்கிரமாக கண்டுபிடிங்கம்மா. ஒன்றாவது வசனம், யோனா 1வது அதிகாரம். உண்டாகி அவன் நல்ல கவனி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் என்ன செஞ்சார்? பிரசங்கி என்றால் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா, நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகும்படியாக ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி. யாரை விட்டு விலகி போறாரு? அழைப்பை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான். நம்மளை குறித்து தேவன் திட்டத்தை வச்சிருப்பாரு, அதை விட்டுருவோம். நம்ம எல்லாரும் நம்மளை குறித்த நோக்கம் என்னன்னா, நம்ம நினச்சிருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒரு ஏடிஎம் மிஷின். எவ்ரி டைம் எனி டைம் மணி. நம்ம வாழ்க்கை நோக்கமே அதை நினச்சிருக்கிறோம். ஓடிட்டே இருக்கிறோம். காலையில் ஏஞ்சா ஓடுறோம், சாயந்தரம் திரும்ப வரோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவன் அழைப்பு நம்ம குறித்து ஒரு அழைப்பை வச்சிருக்கு. நம்ம பயன்படணும், தேவனுக்காக எழும்பணும், சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவருக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும், தேவனுக்காக இந்த ஊழியத்திற்காக ஒரு பிரயாசம் படணும், பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கப்படணும். ராமன் சொல்லுங்களேன். இந்த பூமியில் எவ்வளோ சேர்த்தாலும் இந்த பூமியோடு கொண்டு வசனம் சொல்லுது, இந்த பூமியிலேருந்து ஒருவனும் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றுக்குன்னா என்ன செய்யறதில்ல. எவ்வளவு சேர்த்து வச்சாலும் இந்த பூமியோடு என்ன செஞ்சிருவோம். அது எவ்வளவு பில்லியனராக இருக்கட்டும், ஒரு இன்றைக்கு பாருங்கள், ஒரு தாழ்ந்த ஏழையாக இருந்தாலும் இந்த பூமியிலேருந்து என்ன செய்ய முடியாது. ஒன்றுமே. யாருன்னா கொண்டு போகிறவங்க இருக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். செத்துட்டு போயிருக்கோன்னா அவன் படத்தில் வைப்பாங்க, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுன்ட்டு. சில நம்ம ஆளுங்க அணிய சாராயம் பாட்டில் கொஞ்சம் சோறையும் கொஞ்சம் பொரியும் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ செத்து போன பிறகு அதை அவர் வந்து சாப்பிட போகிறாரு. அதுக்கு பேர் ஒரு படையல். ஒரு பெரிய இலையை வச்சு அவர் ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ மேலே டெங்குன்னு ஒரு லைட் எரியும். இல்லையா? ஃபோட்டோவை சுற்றி வர லைட்டு, அதில் ஒரு 500 ரூபாய் நோட்டு. அவர் ரொம்ப பணம் பிடிக்கும். சில பேர் செத்து போனால் பணம்லாம் எரிச்சுன்னு போவான், சில்லறை மாற்றி. 10 பைசா கூட என்ன செய்ய முடியாது. நீ நல்ல துணி போட்டுன்னு பச்சாங்கன்னா அடுத்த நாள் வெட்டியா நோண்டி எல்லாத்தையும் எடுத்துப்பான். இல்லையா? ஒரு மூக்கத்து, சின்ன மூக்கத்து இருந்தால் கூட அதை விட மாட்டான். நின்று கைட்டுருப்பா, கழட்டிக்கிறோமா இல்லையா?
அது 1 கிராம் கூட இருக்காது. சரி போனா போது அதோட சேர்த்து புதைக்கிறது தானே, விட்டுறோமா? அல்லேலூயா. அது அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அதை என்ன செய்கிறோம்? கழட்டிடுறோம். ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. இந்த பூமிக்குரியது ஒன்றுமே நம்மோடு கூட வருதில்லை. ஆனால் பரத்துக்குரிய அழைப்பு நம்ம மேலே இருக்குது, அந்த தரிசனம் இருக்குது. இந்த பூமியிலே நம் சேர்க்கிற ஒன்றும் நம்மோடு வராது, ஆனால் பரலோகத்தில் சேர்க்கிற பொக்கிஷம் நமக்காக இருக்கும். இந்த பொக்கிஷமானது எப்போ சேர்க்கப்படும்னா அழைப்பு இணங்கி ஓடினா தானே. அல்லேலூயா. எதற்காக ஓடணும்? பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணி எதெல்லாம் எனக்கு மேன்மையானச்சோ அதெல்லாம் விட்டுட்டு அல்லேலூயா தேவனுக்காக ஓடினான். யாருக்காக ஓடினா? அல்லேலூயா. வசனம் சொல்ல, அப்பவே கமாலியலுடைய பாதத்தில் படித்து வரான். பயங்கர இப்போ உயர்ந்த படிப்பு எது இருக்கு? PhD, டாக்டரேட். அந்த காலத்திலே பல மொழிகளை கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் அதிகார இடத்துல, கவர்மெண்ட் இடத்திலே அதிகாரத்தை பெற்று கிறிஸ்தவர்களை, இயேசுவை பின்பற்றுவர்களை துன்பப்படுத்தும்படியாய் ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்தான். ஏன்னா அவன் அந்த வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து நிறந்தனாய் எத்தனையோ கப்பலுக்கு சொந்தக்காரனாக இருந்தான் பவுல். அல்லேலூயா. எப்போ அவர் தமஸ்குக்கு போகும்பொழுது ஒரு ஒளியை பார்த்தாரோ, அல்லேலூயா, அந்த ஒளி அவரை சுற்றிலும் பிரகாசித்து முள்ளில் உதிக்கிறது உனக்கு நியாயமா என்கிற ஒரு கேள்வி எப்போ அவரை நோக்கி அந்த அழைப்பு வந்துச்சோ எல்லாத்தையும் விட்டுட்டான். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், போன வாரம் கூட சொன்னேன், ஒரு 500 ரூபாய் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கட்டோமே, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டோம்? சபையை விட்டு வேலைக்கு ஓடிடும். அப்போ நம்ம எவ்வளோ அழைப்பில் சூப்பராக இருக்கோம் பாருங்க. ஒரு 500 ரூபாய்க்கு இவன் லட்சக்கணக்கான பல கோடிகளை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்த ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்திற்காக கர்த்தரை விடுகிற அநேக அழைப்பை விடுகிற அநேக கூட இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் அவன் அப்படி தான் செய்கிறான் பாருங்க. அவனுக்கு என்னென்னா, இந்த தேசத்தில் போய் பிரசங்கம், அந்த தேசத்தின் ஜனங்கள் ரொம்ப கொடூரமானவர்கள், என்னை கொலை பண்ணி போட்டுருவாங்க, என்னை கொன்று போட்டுருவாங்க. ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணிட்டாலும் என் தேவன் இரக்கமுள்ளவர், மனத்தாழ்மையுள்ளவர், அவர் அந்த தேசத்துக்கு இறங்கி அழிக்காத போயிடுவார், அப்போ நான் சொன்ன வார்த்தைலாம் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? கப்பல் காசு கொடுத்து எங்கே போகிறாரு? அழைப்பை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறார். அல்லேலூயா. உன்னை விட்டுருவாரா ஆண்டவர்? நீ சொல்லுங்களேன், விட்டுருவாரா? அல்லேலூயா. நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டார். உன்னை ஒரு 2 தட்டு தட்டியாதுன்னா செய்வார். சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் உன்னை அழைச்ச நோக்கத்தை விட்டு நீ திசை மாறி ஓடணும்னு நினச்சாலும் அவர் விட மாட்டார். ஏன்னா உன்னை குறித்த தீர்மானம், உன்னை குறித்த நோக்கம், உன்னை குறித்த தரிசனம் இந்த பூமியில் நிறைவேறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அவன் காசு கொடுத்து தர்ஷிஸுக்கு போனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கப்பலை அசைச்சார், ஒரு ஆட்டினார். அல்லேலூயா. சில பேர் ஒழுங்காக போனால் போக மாட்டாங்க, ஒரு ஆடின பிறகு தான் என்ன செய்யுது? ஓடுவான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, போயிட்டு அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு? போய் கப்பலின் அடித்தளத்திலே போய் என்ன பண்ணுறாரு? தூக்கம். ஆண்டவர் அதனால தான் சொல்ல, விழிப்பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணும்போது கூட சொன்னார், நீங்கள் விழிப்போடு கூடிய சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இவர் அழைப்பை விட்டு போயிட்டு என்ன பண்ணுகிறாரு? அடித்தட்டில் போயிட்டு நல்லா தூங்குறாரு. நான் சொல்லுகிறேன், அழைப்பை விட்டு போகிற எல்லாருக்கும் என்ன வரும்? சொல்ல நீங்களே சொல்றேன். அல்லேலூயா. என்ன நடக்குதுன்னே தெரில. கப்பல் ஆடிட்டு இருக்குது, கப்பலில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கிறாங்க, கப்பல் அசைந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்குதுன்னே தெரில. இது யார் நிமித்தம் நடக்கிறதுன்னு அந்த கப்பத்தில் இருக்கிற எல்லா மாலுமிக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவர் மாற்ற என்ன பண்ணுகிறாரு? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உனக்கு தேவனை விட்டு விலக்குற எல்லாமே உனக்குள்ள சோர்வை உண்டாக்கும், அசதியை உண்டாக்கும், நிர்விசாரத்தை உண்டாக்கும், உன் வாழ்க்கையை வெறுக்க வைக்கும். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஏன்னா அவன் அழைப்பை விட்டு போயிட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாம, அல்லேலூயா, பயந்து தனக்கு இஷ்டமானதை செய்ய ஓடினபடினால அல்லேலூயா நடந்தது என்ன? கப்பல் ஆண்டவர் அசைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஏஞ்சுக்கிறார். எழுந்த உடனேயும் அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம்? சீட்டு
குலுக்கி போடலாம். இது யார் பேரில் விழுதோ அவன் தான் இந்த சம்பவத்துக்கு. நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலே ஆண்டவர் அழைப்பை வச்சு நீ ஓடிட்டனா உன் குடும்பத்தையும் ஆண்டவர் அசைப்பார். அட என்னடா இது வம்பா போச்சு. அல்லேலூயா. நீ ஆண்டோடைய ஊழியத்தையும் அவருடைய அழைப்பையும் விட்டு போனோன்னா உன்ன ஒண்டி இல்லை, உன் கப்பலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. ஆண்டவர் அசைக்கணும்னா இவனை ஒண்டி அசைச்சிருக்கணும்ல. ஆனால் கப்பலில் இருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க? சீட்டு யார் பேரில் விழுந்துச்சு? இல்லையிலோ. ஏன்னா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? எங்கே நீ மூளையில் ஓடினாலும் உன்னை விடவே மாட்டார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரியே இருக்குது. அல்லேலூயா. இவனுக்காக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி கடலுக்குள்ளே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களா. அல்லேலூயா. உடனே யோனா சொல்லார், என்னை தூக்கி எங்க? அவருக்கு தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு. அவனுக்கு நினச்சிருந்தா அவனை கொண்டு போய் நினிவேப்பா நாம் சொல்லியிருக்கலாம், நான் நினிவேக்கு ஆண்டவர் என்னை போக சொன்னார், நான் போவாத தர்சீஸுக்கு வந்துட்டேன், இந்த கப்பலை கொஞ்சம் எங்கே திருப்புங்க, நினிவே பக்கம் கொஞ்சம் திருப்பி என்னை கொண்டு போய் என்ன செஞ்சிருங்க, அங்கே விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொன்னாரா? ஏன்னு சொல்லனா, அழைப்பை விட்டு போயிட்டேன்னா நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். என்னுடைய நண்பர் வேதாம கல்லியில் ஆண்டோடைய அழைப்பை விட்டு போனான், அவனே சூசைட் பண்ணி செத்துட்டான். அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போவது நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்காது. ஜெபத்தை விட்டு போவது நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு மனுஷன் ஆலயத்தில் இருந்தபோது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணும்போது ஆலயத்துலேருந்து கண்டினியூவாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குன்னு எடுத்து அலோன்னு சொல்லிட்டு போனவன் தான் அதோட வீட்டுக்கே வரல. அல்லேலூயா. இன்றைக்கி கூட நம்ம சபையில் ஃபோன் வந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை பேசுகிறேன், யாருன்னா பேசுகிறோம் அப்படின்னு எடுத்து அலோ பேசிட்டு என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அவரை விட்டு போவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. யோனா என்ன சொல்லார்? என்னை தூக்கி எங்கே போடுங்க? அவங்க சொல்ல, அவரே சொல்லிடுற, என்னை தூக்கி கடல்ல போடுங்க. அப்போ இந்த என்ன செய்ய, இந்த சீற்றம் நான் தான் இதற்கு காரணம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தை விட்டு போவது, நான் சொல்லுகிறேன், நமக்குள்ள தற்கொலை எண்ணங்களை உண்டாக்கும். அவன் சொல்கிறான், அதுக்கப்புறம் எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு எங்கே போட்டுருங்க? கடலில் போட்ட பிறகு ஆண்டவர் விட்டாரா? அழைப்பு உன்னை விடாது. சத்தமாய் சொல்லுங்களேன். அவர் உன்னை கொண்டு செய்வதை உன்னை கொண்டு தான் செய்வார். சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உன்னை கொண்டு செய்கிறத உன்னை கொண்டு தான் செய்வார். கிரிக்கெட்டில் கூட பாருங்க, ஒருத்தன் அடிபட்டுச்சுன்னா இன்னொருத்தனை சப்ஜெக்ட் வச்சுருப்பான். ஆனால் ஊழியத்தில் அப்படி கிடையாது. ரமீன் சொல்லுங்களேன், உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் ஆண்டவர் வைக்கிறதே கிடையாது. உன்னை கொண்டு செய்வதை கர்த்தர் இந்த ஆலயத்தில் உன்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா. ஒன்று நீங்கள் அழைப்புக்கு இணங்கணும், அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். தூக்கி போட்ட பிறகு ஆண்டவர் என்ன செய்யலை, விடல. அவனுக்காக ஆயத்தப்பட்டிருந்த ஒரு பெரிய மீன் வந்து அவரை விழுங்கிடுச்சு. இதை குறித்து நான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நடந்தது உங்களுக்கு தெரியும். அவர் மீன் வயிற்றில் சில பேர் பட்டாதான் திருந்துவாங்கன்ற போல் அத்தனை நாள் அவருடைய கண்கள் திறக்கலை. மீன் வயிற்றுக்குள்ளே போனேன்னு 3 நாள் அவரும் உபவாசம், மீனும் உபவாசம். அல்லேலூயா. ஒழுங்காக கப்பலில் போய் சேர வேண்டிய ஒரு மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறாரு. அவரை வசனம் சொல்ல, மீன் அவரை என்ன செஞ்சான், கரையில் போய் போத்தோலன்னு கக்கிச்சான். அல்லேலூயா. அப்படிதான் வசனம் சொல்லு. மீன் அவனை கரையில் போய் கக்கிற்று. கக்கிற ஒன்றிலும் என்ன வரணும் உங்களுக்கு தெரியும். இதற்கெல்லாம் காரணம் அழைப்பை விட்டு போனது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் போய் பிரசங்கம் பண்ணுறார், மகிமையானதை கர்த்தர் செய்கிறார். ஆண்டோடைய அழைப்பு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு உன் மேலே ஆண்டவர் அழைப்பையும் ஒரு தீர்மானத்தை வச்சுட்டாருன்னா அதை உன்னை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த அழைப்பு மேன்மையானது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அநேகர் இந்த அழைப்பை விட்டு ஓடிடுறீங்க. இந்த அழைப்பின் மேன்மை குறித்து அநேகர் புரியாது இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவன் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறார், என்னை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், என்னை எதற்காக தேவன் இந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார், என்னை எதற்காக இந்த ஆலயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற ஒரு நோக்கம் இருக்கு. வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களை எல்லாரையும் ஆண்டவர் தீர்மானித்து அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அழைக்கப்பட்டு நீங்கள், நான் சொல்லுகிறேன், அந்த அழைப்புக்கு இணங்கி ஓடும்போது தான் தேவன் மகிமையானதை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னா இந்த அழைப்பு நீங்கள் இணங்கணும். அதே 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்தில் 26வது 27வது வசனத்தை வாசிங்க. நான் முடிக்க போகிறேன். எப்படி எனில்
சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி அநேகர் ஞானிகள் அல்ல, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் என்ன செஞ்சாரா? தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவர்கள் என்ன செஞ்சாரா? முதல் வசனத்தை மறுபடியும் போடுங்களா. முதல் வசனம், எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. அல்லேலூயா. அழைப்பை பார்க்கணுமா? ராமின் சொல்லுங்களா. ஆண்டவர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறாருன்னு அந்த அழைப்பை நம்ம என்ன செய்யணுமா? பார்க்கணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய அழைப்பில் நம்ம நிற்கணும். நம்ம நிறைய நேரத்தில் அழைப்பை விட்டு ஓடிடுறோம். அழைப்பின் மேன்மையை குறித்து நம்ம புரிந்து கொள்ளாருங்க. அதனால தான் சொல்றார், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நீங்கள் அநேகர் ஞானிகள் அல்ல, வல்லவர்கள் அநேகர் அல்ல, பிரபுக்கள் அநேகர் அல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளும் போது நம்ம எப்படி இருந்தோம்? ஆண்டவர் நம்மளை அழைக்கும் போது நம்ம எப்படி இருந்தோம்? பேதுரு அழைப்புக்கு முன்பாக அவன் பேர் ஒரு மீன் பிடிக்கிறக்காரன், ஒரு மீனவன். அழைப்புக்கு பின்பாக அவனுடைய பேர் அப்போஸ்தலர். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைப்பு உன்னை அதிகாரமுள்ளவனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. அழைப்பு உன் பின்னிலைமையை மாற்றி உனக்கு வருகிற அந்த முன்னிலைமையில் ஒரு மேன்மையை உண்டாக்குறது. ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைப்புக்கு முன்பாக மோசே ஒரு கொலைகாரன், தேவன் அழைச்சிட்ட பின்பு மோசே ஒரு மகிமையான ஊழியக்காரனா மாறினான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அழைப்புக்கு முன்பாக, ராஜா ஆவதற்கு முன்பாக தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பனா இருந்தான். அழைப்புக்கு முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பெரிய ராஜாவின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அழைப்பு நம்மளை மேன்மையாய் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. வசனம் சொல்லு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. சில நேரம் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நீ தான் வேணும். மோசே அதான் சொல்ல, நான் திக்குனாவும் மந்தனா, நீ வேற யாருன்னா தெரிஞ்சுங்க, இல்லை நீ தான் வேணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு வேண்டியது நீ தான். நீ ஞானியாக இருக்கிறியோ, நீ எப்படி இருக்கிறியோ, அல்லேலூயா, பைத்தியக்காரனை போல இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நீ வேணும்னா உன்னை கர்த்தர் எடுத்து உருவாக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உன்னை கர்த்தர் அதிசயமாக நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அழைப்பு உண்மையானது. அல்லேலூயா. இந்த தீர்மானம், இந்த அழைப்பின் நோக்கம், இந்த அழைப்பின் மேன்மை உன்னை மகிமை உள்ளதாய் மாற்றும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஒன்றுமே தெரியலனாலும் அவர் அழைச்சிட்டார்னா அவனுக்கு ஞானத்தை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், ஐக்கியத்தை கொடுப்பார். தேவனுக்காக எழும்புகிற அநேக வரங்களை உனக்குள்ள வச்சு ஒன்றுமில்லாத ஒன்று கர்த்தர் அதிசயமாய் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அழைப்பு என்னை மேன்மையாக மாற்றும். அல்லேலூயா. அழைப்புக்கு முன்பாக நல்லா கவனிங்க, பவுல் அழைப்புக்கு முன்பாக சவுலா இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பாட்டு பாடின போது கூட தெலுங்குல ஒரு அடி பாடினாங்க. அல்லேலோ, என்ன பார்த்து அடி பாது? சவுலுன்னு பவுலாய் மாற்றினார். அழைப்புக்கு முன்னால் எப்படி இருந்தார்? சவுலா இருந்தார். எப்போ அந்த ஒளியை பார்த்தாரோ, தமஸ்குவிலே அவரை சுற்றில ஒரு பிரகாசிக்கிற ஒளியை பார்த்து அந்த அழைப்புக்கு சத்தத்தை கேட்டாரோ, ஆண்டவர் அதுக்கு முன்னால் யார் அவன்? கிறிஸ்தவர்களை பார்த்தால ஓட ஓட அடிக்கிறவன். அல்லேலூயா. வசனம் சொல்ல, ஒரு வாலிபனை ஸ்தேவானை அவர்கள் சாகடித்த பொழுது, இரத்த சாட்சியாய் மறித்த பொழுது, இதே இன்றைக்கு யார் தான் சொல்றது? சவுல் தான் சொல்றாரு, அவனுடைய எல்லா துணியை கொண்டு வந்து ஏன் பாரதத்தில் வைங்க, இந்த இரத்த பழியெல்லாம் யார் மேல வரட்டும். அவ்வளவு கொடுமையாய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியாய் அதிகார இடத்துல இன்றைக்கு லெட்டர் வாங்கி கொண்டு எந்தெந்த இடத்துலலாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாரோ அவர்களை தேடி தேடி துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவுலுக்கு அழைப்பு வந்த பொழுது, அல்லேலூயா, இன்றைக்கு வேதத்தில் அதிக நிருபம் எழுதினவர் அவர் ஒண்டிதான். இது எது மாற்றுச்சுன்னா அழைப்பு தான், தீர்மானம். இவன் தேவனை இன்றைக்கு இவன் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை மகிமையான ஒரு டைரக்ஷனில், ஒரு ஆமென் சொல்லுங்க, உன்னை அழைப்பு நேர்பாதையில் நடத்தும். உனக்காக வைக்கப்பட்ட பந்தய பொருளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் இன்றைக்கு பவுல் இதே இடத்துல சொல்கிறாரு. நீங்கள் வாசித்தீங்கன்னா பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை மாத்திரம் வாசிங்களா. நான் முடிக்கிறேன். 3வது அதிகாரம் 14வது வசனம்.
பிலிப்பியர் 3:14. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்கி தொடரவும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, எதை தொடருவேன் நானு? அல்லேலூயா. திங்கக்கிழமை ஆச்சுன்னா நம்ம எதை தொடர்றோம் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. சபையா ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகம் வரும். பைபிளா எப்போ ஞாபகம் வரும்? ஊழியமா எப்போ ஞாபகம் வரும்? எனக்கு இந்த 6 நாள் வேற வேலை இருக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் தான் எனக்கு என்னது அழைப்பு, அடுத்த நாள்லாம் வேற ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருப்போம். அல்லேலூயா. பிசாசு நம்மளை வஞ்சகமாக நடத்திட்டு இருக்கிறான். ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நம்மளை பிரித்து நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பை விட்டுட்டு வேற ஒரு அழைப்புக்கு நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்றார்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் பரம அழைப்பின் பந்தய பொருளை இலக்க நோக்கி தொடருவேன். என் தொடர்ச்சி எதில் இருக்கும்னா பரலோகத்தை நோக்கி தான் இருக்கும். அல்லேலூயா. என் பொக்கிஷெல்லாம் நான் எங்கத்தை சேர்ப்பேன்? பரலோகத்தில் தான் சேர்ப்பேன். என்னுடைய ஓட்டம் முழுவதும் யாருக்காக இருக்கும்? இயேசுவுக்காக தான் இருக்கும். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் துடிப்பு முழுவதும் யாருக்காக இருக்கும்? இயேசுக்கு. என்னை அடிச்ச கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டாலும் நான் எழுந்து அடுத்த பட்டணத்துக்கு ஓடுவேன் கண்டி. ஐயோ என்னை அடிச்சு முடக்கிட்டாங்கன்னு ஒரு இடத்துல படுக்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதே பவுல் தான் சொல்றாரு, பசியோ நிர்வாணமோ நாசமோ, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு கடும் புயலோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒருத்தனை என பிரிக்க முடியாது. அன்பிலே கட்டப்பட்டிருக்கிற, அழைப்பிலே ஊன்றப்பட்டிருக்கிற என்னுடைய நோக்கம் முழுவதும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், என்னுடைய பாரமெல்லாம் எதை குறித்து இருக்குன்னா சபையை குறித்தும் ஜனங்களை குறித்தும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்தும். அதனால்தான் சொல்ல, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கடனாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக நான் அடிமையாக்கி கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்ட காரணம் என்ன? அவன் ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். கப்பல் இருந்துச்சான். அல்லேலூயா. அதிகாரம் பெற்றவனா இருந்தான், நல்லா எஜுகேட்டடா இருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த அழைப்புக்கு இணங்கி ஓடுறான். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம எதை தொடர்ந்து ஓடிட்டு இருக்கிறோம்? நம்மளே கேட்டுக்கணும். நம்ம எதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். எதற்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோம்? நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? அழைப்புக்கு பின்னால ஓடிட்டு இருக்கிறோமா? அழைச்சவரை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறோம்? கவனிங்க. நம்ம தரிசனத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், எதற்காக பிறந்தோம்? வசனம் சொல்லுங்க, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு பரநேறும் போது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் உலகம் முழுவதும் இன்றைக்கு பாருங்க என்ன செய்யுங்க, என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, சகல ஜாதிகளும் சீஷராக்குங்க. அல்லேலூயா. நான் உலகத்தின் முடிவு வரையும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். இந்த நோக்கத்தை விட்டு நமக்காகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அழைப்பை விட்டுறோம், அழைச்சவரையும் விட்டுறோம், அழைப்பின் தரிசனத்தை விட்டுறோம். கவனிங்க, ஆண்டோடைய திட்டம் நான் நீ அவருக்காக ஓடணும். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை பரலோகத்தை வச்சிருக்கிறார். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த ஜீவ கிரீடத்தை நோக்கி ஓட போற? இந்த பூமியில் நீ எவ்வளவு செஞ்சாலும் உன்னை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் பாராட்ட மாட்டான். அல்லேலூயா. நீ எவ்வளவு ஓடினாலும் இந்த உலகம் உன்னை அங்கீகரிக்காது. அல்லேலூயா. பணம் இருந்தால் பணக்காரன், பணம் இல்லைன்னா ஏழை, 2 வித்தியாசம்தான். ஆனால் பூமியில் நீ ஆண்டவருக்காக ஓடணுன்னா பரலோகத்தில் உனக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வச்சிரு. அல்லேலூயா. உண்மையாய் ஓடினவனே, அல்லேலூயா, உன்னை ஆண்டவர் பிதாவின் வலது பாரத்தில் உன்னை கொண்டு போய் உட்கார வைப்பேன். ராமின் சொல்லுங்களேன். இதெல்லாம் எப்போ நடக்குன்னா நீ அழைப்புக்காக ஓடணும். என்னை அழைச்சவருக்காக நான் ஏதாவது செய்யணும். என்னை அழைச்சவருக்காக தேவனுடைய தீர்மானத்தை நான் நிறைவேற்றணும். அல்லேலூயா. என்னை குறித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோமா செத்தோமா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. என் சபைக்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த ஊழியத்துக்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த ஊழியத்துக்காக நான் எதை தியாகம் பண்ணுகிறேன்? இந்த ஊழியத்துக்காக நான் எதை விதைச்சிருக்கிறேன்? இந்த ஊழியம் எழுப்பதற்காக நான் என்ன செய்திருக்கிறேன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக எப்படிப்பட்ட காரியங்களில் நான் வைராக்கியமாக இருந்திருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரணும். இந்த ஊழியத்தோடு கூட, இந்த அழைப்போடு கூட இணைந்து நம் ஓடும்பொழுது இந்த கனிகாபுரத்தை கலக்குகிற ஒரு பட்டணமாய், அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு ஒரு சில ஐடென்டிட்டி இந்த சென்னை பகுதிக்கு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள்
சின்னமலை போனீங்கன்னா அங்கே ஒரு ஐடென்டிட்டியான ஒரு சபை இருக்குது, ஏஜி சபை. அந்த இன்றைக்கு சென்னையில் ஒரு பெரிய சபை. அல்லேலூயா. நீங்கள் இங்கே ஓட்டேரிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, ஏசி என்கிற ஒரு ஐடென்டிட்டி, அது ஒரு பெரிய சபை. அதே போல் இந்த கனிகாபுரத்தில் பரிசுத்த கன்மலை சபை இந்த தேசத்தை கலக்குகிற ஒரு ஐடென்டிட்டியாக மாறணும்னா இந்த அழைப்புக்கு நம்ம இணங்கணும். ஆமென் சொல்லுங்களா. இந்த அழைப்போடு நம் கை கொடுக்கணும். இந்த அழைப்பின் சத்தத்துக்கு நம்ம இணங்கி இந்த அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி ஓடினா மாத்திரம்தான் தேவனுடைய தரிசனத்தை நம்ம நிறைவேற்றணும். அல்லேலூயா. காலம் கடைசியாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாளைக்கு என்ற நாட்களை தள்ளி போடாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவருடைய பரம பொருளின் பந்தய பொருளை ஓடுவதற்காக, ஜெயிப்பதற்காக அழைக்கிற. கண்களை மூடி ஆண்டுடைய அழைப்பு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க.